தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். 2026இல் திமுகவுக்கு எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட கிடைக்காது என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2026இல் திமுகவுக்கு எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட கிடைக்காது என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். அதிமுக திமுக தான் எங்களுக்கு முதல் எதிரி என்று கூறிவிட்டது. ஆக மதச்சாயம் பூசப்பட்டால் கூட பரவாயில்லை, பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்வதற்கு தயாராக உள்ளது. அதேபோன்று பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவோடு சேர மிரட்டி பார்க்கிறது, எப்படியும் பணிய வைத்துவிடும். ஆக 2026 சட்டசபை தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி உறுதி. அந்த கூட்டணியில் கண்டிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக, புதிய தமிழகம், தமிழ் மாநில காங்கிரஸ், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய கட்சி உள்ளிட்ட பல கட்சிகள் கண்டிப்பாக இடம்பெறும். ஒரு மெகா கூட்டணி அமையும். நடிகர் விஜய் வேண்டுமானால் தனித்து விடப்படுவார். ஆக இந்த மெகா கூட்டணி கண்டிப்பாக அமையும். அப்படி இல்லாவிட்டால் அதிமுக தமிழக வெற்றி கழகம் கூட்டணி இணையும். மேலும் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தை கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆகியவை கண்டிப்பாக விலகக்கூடிய ஒரு சூழ்நிலை உள்ளது. அப்படி விலகினால் தமிழக வெற்றி கழகம் தலைமையில் அமையக்கூடிய ஒரு கூட்டணியில் அவர்கள் சேரலாம். அப்படி பார்க்கும் பொழுது திமுக கடந்த சட்டசபை தேர்தலிலே மிகவும் குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் தான் ஆட்சியை பிடித்தது. மேலும் ஒரு 80க்கும் மேற்பட்ட தொகுதிகள் 5000க்கும் அதிகமான வாக்குகளை தான் பெற்று வெற்றி பெற்றார்கள். ஆனால் நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் 15% வாக்குகள் திமுக இழந்தது. அதே நேரத்தில் அதிமுக கூட்டணி பிளவுண்ட காரணத்தினால் தான் வெற்றி பெற்றது. 2024 பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி இணைந்து போட்டியிட்டால் கண்டிப்பாக 40க்கு 40 அதிமுக தான் பிடித்திருக்கும். ஆக வருகிற சட்டசபை தேர்தலில் திமுக எதிர்த்து அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தால், இந்த பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக உள்ளிட்ட மெகா கூட்டணி அமைந்தால் கண்டிப்பாக திமுக கூட்டணி 200 தொகுதிகளில் தோல்வியடையும் என்பது மட்டும் உறுதி. முதலமைச்சர் மு க ஸ்டாலினே குளத்தூர் தொகுதியில் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. உதயநிதி ஸ்டாலின் சொந்த தொகுதியில் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. 20க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் தோல்வியடைவார்கள். 20க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் தோல்வியடைவார்கள். பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி, KN நேரு, சாத்தூர் ராமச்சந்திரன், வேலு, சேகர் பாபு, அமைச்சர் காந்தி உள்ளிட்ட பல அமைச்சர்கள் படுதோல்வி அடைவார்கள். ஆக வருகிற சட்டசபை தேர்தலில் திமுகவுக்கு எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட கிடைக்காது. அதிமுக ஆட்சி கட்டிலில் அமர்ந்தால் பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கட்சியாக அமரும். ஏனென்று சொன்னால் திமுகவை விட பாஜக அதிகமான தொகுதிகளில் வெற்றி பெறும். அதிமுக கூட்டணியில் வெற்றி பெற்று 2வது இடத்தை பிடித்து எதிர்க்கட்சி வரிசையில் அமரும், எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெறும். திமுகவுக்கு எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட கிடைக்காது. மு க ஸ்டாலினுக்கு எதிர்க்கட்சி தலைவர் பதவி கூட கிடைக்காது. கருணாநிதி குடும்பத்தின் கடைசி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்று சொல்லலாம். கருணாநிதி குடும்பத்தின் கடைசி முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இனி உதயநிதி ஸ்டாலினோ இன்பநிதி ஸ்டாலினோ யாரும் ஆட்சி கட்டிலில் அமர்வதற்குரிய வாய்ப்பு கிடையாது. சூரியன் அஸ்தமமாகிறது என்றே சொல்லலாம்.